நாளைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் நாள். இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாளில் சித்திரை கனி காணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம். அந்த சித்திரை கனி காணுதல் அப்படின்றது என்னென்னா, நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு சில பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடணும். காலை எழுந்ததுமே இந்த பொருட்களை, இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்ணில் பார்க்கும் பொழுது, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல வருடமாக இருக்கும். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் நம்ம தேவைகள் பூர்த்தியாகும். அது வந்து நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம்மளுடைய வீட்டில் செல்வ வளங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையான செல்வ வளங்களும் வீட்டில் சேரும். நமக்கு அது வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சித்திரை முதல் நாள் இந்த கனி காணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். இது வந்து எல்லாருமே செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். இது வரைக்கும் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி நான் செஞ்சது இல்லைங்க, நான் இதை செய்யலாமான்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் வருடம் வருடம் பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா, இந்த வருடம் புதுதாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம், தாராளமாக செய்யலாம். யார் வேணால் செய்யலாம். உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நானும் இதை வந்து ரொம்ப வருடமாக செய்யலை. கடந்த ஒரு 3, 4 வருடமாக தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ முதல்ல நான் செய்யும் பொழுதுமே நம்ம வந்து ஒரு திருப்தியோடு செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்தேன். ஸோ அது வந்து நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கும் நான் எப்போவுமே ஷேர் பண்ணுவேன். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம சித்திரை கனி காணுதலை பற்றி பார்க்கலாம். எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி உங்களால் பொருட்கள் வாங்க முடியும்னா என்னெல்லாம் பொருட்கள் வாங்கலாம், என்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எளிமையாக இன்றைய தினம் இந்த சித்திரை கனி காணுதலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலை எழுந்ததுமே இந்த கனி காணுதலை நீங்கள் பாருங்கள். இந்த பிறக்கின்ற புதிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் தரட்டும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. ஸோ எந்த கண்ணாடியாக வேணால் இருக்கலாம், பெரிய கண்ணாடியாக இருக்கலாம், சின்ன கண்ணாடியாக இருக்கலாம். ஸோ முடிந்த வரைக்கும் என்ன இருக்கோ அதை நீங்கள் வைத்து பயன்படுத்துங்க. இது இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு குறையோடு நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ பெரிய கண்ணாடி தான் வேணும் அப்படின்லாம் நீங்கள் போய் இந்த டைமில் எதுவும் வாங்கிட்டு இருக்காதீங்க. வீட்டில் என்ன கண்ணாடி இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் தரையில் வைக்க முடியும்னா தரையில் வைக்கலாம். இல்லை ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிள் மேலேயே வைக்கலாம். சின்ன குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்க போய் இதை எடுத்துருவாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை பூஜை அறையிலையும் செய்யலாம். பூஜை அறை தனியாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து பொதுவாக எப்படி சொல்லுவேன்னா, நம்ம தூங்குற இடத்துல இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலை எந்திரிச்சதுமே அதை போய் பார்க்கலாம். நம்ம அங்கேருந்து எந்திரிச்சு பூஜை அறைக்கு வந்து அதை பார்க்கறதுக்குள்ளே வேறு பொருட்களை வழியில் பார்த்துருவோம். ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் தூங்குற இடத்துல வைங்க. அப்படி இல்லை அங்கே வந்து குழந்தைங்கள் எடுப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் தூங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் எங்கேயுமே வைக்க முடியல அப்படின்றவங்க பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பெட்ரூமில் நீங்கள் தூங்குற இடத்துல பக்கத்தில் எங்கேயாச்சும் நியர்பையில் வைங்க. 2வது ஆப்ஷன் பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ இதை வந்து தரையிலையும் வைக்கலாம், ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் அது அப்படியே பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன தட்டில் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெத்தலை பாக்கு, லெமன் இருந்தால் லெமன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பழன்றப்ப எல்லா வகையான பழமும் வைக்கலாம். எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. தனியாக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. முடிந்தவங்க வாங்க முடியும்னா நீங்கள் வந்து வாங்கியும் வைக்கலாம். கொஞ்சமாக மலர்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன காசு இருக்கோ, சில்லறை காசுகள், ரூபாய் நோட்டுகள், உங்களுடைய நாட்டில் என்ன கரன்சி இருக்கோ, இப்போ ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி நகைகள் இருக்குது, வெள்ளி காயின் இருக்குது, வெள்ளி நகைகள் இருக்குது. வீட்டில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நகைகள், மோதிரமாக இருக்கலாம், சின்ன ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்த தட்டில் வைக்கலாம். இது வந்து மிஸ் பண்ணாத மாதிரி கரெக்டாக சின்ன சின்ன இதில் பார்த்து வைங்க. ஏன்னா சின்ன பொருளாக இருக்கும் பட்சத்தில் எளிதாக தொலைஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து அதை எல்லாமே பத்திரமா வைங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பு நிரப்பி, கல்லுப்பு மகாலட்சுமி தாயோடைய அம்சம். ஸோ இந்த கல்லுப்பு நிரப்பி அதை அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைங்க. நான் வந்து உருளியும் வைப்பேன். எப்போவுமே உருளியில் கொஞ்சம் நீர் நிரப்பி அதில் வந்து ஒரு மலர்கள் போட்டு அந்த மாதிரி வைப்பேன். தாமரை மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஒரு மலர், அதனால் தாமரை வைப்பேன். இது எல்லாமே கிடைத்தா வைங்க. இதுதான் வைக்கணும், அதுதான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைச்சிருக்கோ அதை வைங்க. உருளி வைக்கணும் அப்படின்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா நான் சொன்ன இந்த பொருட்கள் மட்டும் போதும். நகைகள் வந்து நம்ம நிறைய நகைகள் இருக்குது, நைட்டில் வந்து இதை வெளியே வச்சுட்டு தூங்கலாமா, சேஃப் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இது பண்ணாமல் சின்னதாக கொஞ்சமாக ஒரு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு தங்கம் வைத்தா போதும். எல்லா நகையும் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க. நைட் டைம் ஆகிடுச்சு, ஸோ இந்த டைமில் கிடைக்கல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அப்படி எதுவுமே உங்ககிட்ட இப்போ இல்லை, பழங்கள் எல்லாமே இல்லை அப்படின்னா சின்ன கண்ணாடி வச்சுட்டு
அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா, உங்க கையில என்ன காசு இருக்கோ, என்ன நாணயங்கள் இருக்கோ அத வைங்க. நாணயங்கள் மட்டும் இல்ல, நீங்க வந்து இப்ப நகைகள் இல்ல என்கிட்ட, ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல, நான் வந்து நகை வைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்லுப்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பே மகாலட்சுமி தேர் அம்சம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இத நீங்க வைத்து நீங்க அடுத்த நாள் பார்க்கும் பொழுதுமே, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட தேவையான பண வரவும் சரி, நகைகளும் சரி உங்கள தேடி வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த வருஷம் உங்ககிட்ட இன்கேஸ் நகைகள் இல்லாம இருக்கலாம். பணம் போதிய அளவு இல்லாம இருக்கலாம். பட் அடுத்த சித்திரை கனி காணுதல்ல பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நீங்க இன்னுமே நெறைய வைத்து பார்க்குற அளவுக்கு நெறைய நகைகள், பணங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கும். ஸோ அதனால உங்ககிட்ட வந்து நெறைய காயின்ஸ் இல்ல, நெறைய காசுகள் இல்ல, இப்படிலாம் யோசிக்காம என்ன கையில இருக்கோ அத வைங்க. அத வச்சுட்டு அதே மாரி பழங்கள் இல்ல, பழம் இந்த டைம்ல என்னால வாங்க முடியலன்னு நெனைக்கிறவங்க, ஒரே ஒரு லெமன் இருந்தா கூட வைங்க. ஸோ அதுவே போதுமானது. இது எல்லாமே சிம்பிளா ஒரு சின்ன தட்டு, ஒரு சின்ன பவுல்ல கூட நீங்க இத ரெடி பண்ணி வைக்கலாம். இத வச்சுட்டு காலையில எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய இந்த பிரதிபலிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இத பாருங்க. அடுத்து இந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள பாருங்க. மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, பண தேவைகளா இருக்கலாம், ஸோ கடன் இருக்கலாம். ஆனா கடன்ற வார்த்தை நெகட்டிவான வார்த்தைகள் நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. அதற்கு தேவையான பண வரவு உங்களுக்கு வேணும். அதனால பண வரவு இருக்கணும், நகைகள் சேரணும், இந்த மாதிரி நீங்க மனதார வேண்டிட்டு, அங்க வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அத தொட்டு கும்பிட்டுட்டு, நீங்க வந்து உங்களுடைய வேலைகள ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த கண்ணாடியில உங்களுடைய முகத்தையும் நீங்க பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் காலைல எந்திரிச்சதுமே நாளை தினம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வருடம் இந்த சித்திரை இந்த முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம், உங்களுக்கு இந்த வருடம் முழுதும் தேவையான பணவரவ ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த ஒரு கனி காணுதல் மூலமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து டைரக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் அப்படி எதுவும் இல்ல. தெற்கு பார்த்து மட்டும் நீங்க வைக்காதீங்க. மற்ற 3 டைரக்ஷன்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த 3 டைரக்ஷன்ல நீங்க எந்த திசை வேணா பார்த்து வைக்கலாம். பட் தெற்கு பார்த்த மாதிரி கண்ணாடிய தெற்கு நோக்கி மாரி வைக்காதீங்க. இது மாதிரி நீங்க செய்து முடிச்சதுக்கப்புறமா, நீங்க வந்து இந்த பொருட்கள், இந்த கண்ணாடி, தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில எடுத்துட்டு போய் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க சித்திரை முதல் நாள் நம்ம வருஷ பிறப்புக்கு நம்ம நெய்வேத்தியம் வைத்து படைச்சு முடிச்சுட்டு, சாமி கும்பிட்டதுக்கப்புறமா, தீப ஆரத்தி எல்லாமே காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா, நீங்க இந்த பொருட்கள எடுத்து நீங்க எப்பொழுது போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நீங்க ஆரத்தி காமிக்கும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாமே அதே மாதிரி பூஜை அறையில எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் ஏன் ஃபர்ஸ்ட்டே பூஜை அறையில வைக்க வேணான்னு சொன்னேன்னா, நம்ம இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, அடுத்து அத எடுத்துட்டு போய் பூஜை அறையில தான் வைக்க போறோம். ஸோ நீங்க உள்ள வைக்கல, சின்ன பூஜை அறை தான் இருக்குனாலும் சரி, அது பக்கத்துல இத எடுத்துட்டு போய் வச்சுருங்க. ஸோ இது எல்லாமே பூஜை அறைக்குள்ள தான் வைக்கணும். கப்போர்ட்ல நாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுக்குள்ள வைக்க முடியாது. இந்த மாரிலாம் யோசிக்காதீங்க. கப்போர்ட் பக்கத்துல கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க செய்றதுனால, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கணும்னு வேண்டி, இந்த பதிவ நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்கள சந்திக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.